ஜிஎஸ்டி வரி விதிப்பின் காரணமாக எந்த பொருளின் விலையும் உயராது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் உள்ள சந்தேகங்கள் தொடர்பாக வணிகர்களுக்கு விளக்கமளிப்பது தொடர்பான நிகழ்ச்சி சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், பிராண்ட் பெயர் இல்லாத பொருட்களுக்கும் 20 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருவாய் உள்ள வணிகர்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படாது என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவுபடுத்தினார். பொதுமக்களுக்கு ஒரு விளக்கம், வியாபாரிகளுக்கு இன்னொரு விளக்கம் இல்ல. எல்லாருக்கும் கொடுக்கிற விளக்கமும் ஒண்ணுதான். விலைவாசி உயராது. ஜிஎஸ்டி வந்த பிறகு விலைவாசி உயர்ந்துரும் சொல்றவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். ஏன்னா ஜிஎஸ்டியில பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற ரேட் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்வாங்க. அதாவது இப்போ ஒரு வேளை வரி இருந்துச்சுன்னா அந்த வரியை விட ஜாஸ்தியா வரி இல்ல, இருக்கக்கூடிய வரியே ஜிஎஸ்டிலையும் எடுத்துக்கிட்டாங்க. இல்ல இருக்கக்கூடிய வரியை விட குறைச்சலாதான் ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எந்த பொருள் மீதையும் இப்ப இருக்கக்கூடிய வரியை விட ஜாஸ்தியா விலை இல்ல. நீட் மசோதாவிற்கு இசைவு தந்தால்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு என்று அதிமுக சார்பில் நிபந்தனை விதிக்காதது ஏன் என்று திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு பதவி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள தமிழக நலன்களை மத்திய அரசிடம் அடகு வைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சட்டமாக்க மத்திய அரசிடம் வாதாடி உரிமையை நிலைநாட்ட தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அதனை மறைக்க தற்போது திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்களுக்கு மாணவர் சேர்க்கையில் 85% ஒதுக்கீடு செய்யப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வகையிலும் உதவாது என்று அவர் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரும் மசோதாவிற்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை விரைந்து பெறுவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு விவகாரத்தில் 85% இடஒதுக்கீடு கேட்டு மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் குடிநீர் தேக்க தொட்டிகளை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் அனைத்து பொதுத் தேர்வுகளையும் தமிழக மாணவர்கள் சமாளிக்கும் வகையில் 54,000 கேள்வி பதில் மற்றும் வரைபடங்கள் அடங்கிய புத்தகம் தமிழ், ஆங்கில மொழிகளில் அச்சிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். மத்திய அரசு கொண்டு வருகிற பொதுத் தேர்வு எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவிற்கு நம்முடைய மாணவர்களை உருவாக்குவதற்காக 54,000 கேள்வி, அதற்குள்ள விடைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும், அது என்ன கேள்வித்தாள் இருக்கிறதோ அதற்கான வரைபடமும் அதிலே வரும். அந்த அளவிற்கு இந்தியாவிலே யாரும் உருவாக்காத அளவிற்கு உருவாக்கப்பட இருக்கிறது என்பதை அவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். அது மிக விரைவிலே சட்டமன்றத்தில் நான் அதை அறிவிப்பேன். ஜிஎஸ்டி ஜவுளிக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% வரியை நீக்க வேண்டும் என்று சேலம், நாமக்கல் மாவட்ட ஜவுளி வியாபாரிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. ஜவுளிக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தி வரும் 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் வேலை நிறுத்தமும், 30ஆம் தேதி ஜவுளி நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பினாலே 5% வரி விதித்திருக்கிறார்கள். இந்த வரியை நீக்க வேண்டும் என்று இந்திய அளவிலே ஜவுளி சார்ந்த அத்தனை தொழிலை சார்ந்த வியாபாரிகள், உற்பத்தியாளர்கள் அனைவரும் 27, 28, 29 3 நாட்களும் கடையடைப்பு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். ஜிஎஸ்டியில் ஜவுளிக்கு விதிக்கப்பட்டுள்ள 5% வரியை நீக்க வேண்டும் என்று சேலம், நாமக்கல் மாவட்ட ஜவுளி வியாபாரிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த கூட்டமைப்பின் அவசர ஆலோசனை கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. ஜவுளிக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி வரியை நீக்க வலியுறுத்தி 27, 28, 29 ஆகிய 3 நாட்கள் வேலை நிறுத்தமும், 30ஆம் தேதி ஜவுளி நிறுவனங்களில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது.
இதனால் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதேபோல் ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கட்சியை டிடிவி தினகரனும் ஆட்சி எடப்பாடி பழனிசாமியும் வழிநடத்தி வருவதாக தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் தெரிவித்துள்ளார். சென்னையில் டிடிவி தினகரனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ வெற்றிவேல், குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய நெருக்கடியை திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தான் உருவாக்கின என்று குறிப்பிட்டார். அதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளதாக விமர்சிப்பதை மறுத்த வெற்றிவேல், கட்சியை தினகரனும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியும் திறம்பட வழிநடத்துவதாக தெரிவித்தார். எல்லாருக்கும் சட்டத்திட்டம்னா என்னன்னு தெரியும். அவங்களுக்கு இக்னரன்ஸ் ஆஃப் அந்த சட்டத்தை பற்றி தெரிலன்னா வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்துன்னு கட்சிக்கு போய்ச்சேரார் யாருன்னு தெரியாது இன்னும் நிறைய ஜென்மங்க இருக்குதுன்னா நாங்கள் என்ன பண்ண முடியாது. கட்சிக்கு போய்ச்சேராளர் சின்னம்மா தான், துணை பொதுச்செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள் தான், ஆட்சிக்கு தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் எங்ககிட்ட இல்லை. இதை தெரிஞ்சுக்கின்னு பேசணும், தெரியாத பேசி உள்கட்சியில் தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க தான் நான் பார்க்குறேன். அதை சென்னை கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் அருகே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வெட்டப்பட்ட வழக்கில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவல்லிக்கேணியை சேர்ந்த வழக்கறிஞர் கேசவன் என்பவர் கடந்த 19ஆம் தேதி கலங்கரை விளக்கம் ரயில் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முகமூடி அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த 5 அவரை அருவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடினர். படுகாயமடைந்த கேசவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதில் தொடர்புடைய ஆர்ஷ் வினோத் என்பவர் கடந்த 22ஆம் தேதி சரணடைந்த நிலையில் தற்போது மேலும் 4 பேரை மெரினா போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் ஏற்படுத்திய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். திருவல்லிக்கேணி பகுதியைச் சேர்ந்த ஆதிகேசவன் என்பவர் அதிகாலையில் காந்தி சிலையிலிருந்து கண்ணகி சிலை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகன பந்தயத்தில் ஈடுபட்ட 2 சிறுவர்கள் அதிவேகமாக வந்து ஆதிகேசவன் மீது மோதியதில் சிறுவர்களின் வாகனம் தீப்பிடித்தது. இதில் படுகாயமடைந்த 3 மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 2 சிறுவர்கள் உட்பட பந்தயத்தில் ஈடுபட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2014ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக சட்டமன்றத்தில் அறிவித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேருக்கு மனிதாபிமானத்துடன் பரோல் ஆணை வழங்குவதோடு அவர்களை விடுதலை செய்யும் முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வைகோ வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மணல் திருட்டை தடுத்த காவலருக்கு டிராக்டர் ஏற்றி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே திருவண்ணாமலை என்ற மலையடிவாரத்தில் ஓடை மணலை முருகன் என்பவர் திருடியுள்ளார். அவரை கைது செய்ய முயன்ற காவலர் மதுராஜ் மீது டிராக்டரை கொண்டு முருகன் மோதியுள்ளார். இதில் படுகாயமடைந்த மதுராஜ் ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக டிராக்டர் உரிமையாளர் செல்வகுமார் மற்றும் ஓட்டுநர் முருகனை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சென்னை போரூரில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார். 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த மேம்பாலம் கட்டும் பணி சுமார் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மவுண்ட், பூந்தமல்லி, ஆற்காடு, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தில் கொடியசைத்து போக்குவரத்தை தொடக்கி வைத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர் நினைவாக இந்த பாலத்திற்கு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று பெயரிடப்பட்டதாக குறிப்பிட்டார். பல்வேறு தடைகளால் கட்டுமான பணி தாமதமானதாகவும், அதே நேரத்தில் இந்த பாலத்தை விரைவில் திறக்க வலியுறுத்தி அரசியல் கட்சியினர் தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் முதலமைச்சர் பழனிசாமி சுட்டிக்காட்டினார். பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பாலம் என்ற பெயர் சூட்டப்பட்டு இன்றைய தினம் இந்த பாலத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலம் பல்வேறு பிரச்சனைக்கு இடையிலே இன்றைய தினம் நிறைவு பெற்று
திறப்பு விழா காண்கின்றது. போரூர் மேம்பாலம் திறப்பு விழாவில் மூத்த அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் பெய்த மழையின் காரணமாக பொதுமக்களே இந்த மேம்பாலத்தை திறந்து வைத்து பயன்படுத்திய நிலையில் பொதுப்பணித்துறையினரால் எஞ்சிய பணிகள் அவசரமாக முடிக்கப்பட்டு இன்று முதலமைச்சரால் பாலம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்த பின்னர் காரில் சென்றபடியே முதலமைச்சர் பழனிசாமி மேம்பாலத்தை ஆய்வு செய்தார். இந்தியை திணிக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் ஆளும் பாஜக மக்களின் நலனை புறக்கணித்து தனது சொந்த கொள்கைகளை திணித்து ஒருமைப்பாட்டை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு மொழிகள் பேசப்படும் இந்தியாவில் நாடு முழுவதும் ஒரே மொழி என்ற மறைமுக திட்டத்தை செயல்படுத்த முயற்சிக்கும் மத்திய அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக முத்தரசன் தெரிவித்தார். கல்வி திட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் அடுத்த ஆண்டு நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் சிறப்பான பங்களிப்பை அளிப்பர் என்று பாஜக எம்பி இல கணேசன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தி மொழி திணிக்கப்படுகிறது என்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். மிகவும் பின்தங்கிய மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேச மாநிலங்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும், தமிழகத்தில் தற்போதைய கல்வி அமைச்சர் கல்வி திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்ததால் அடுத்த ஆண்டு நடைபெறும் நீட் தேர்வில் தமிழகம் சிறப்பாக பங்கேற்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்தல் வரும் என்று ஸ்டாலின் ஆசைப்படுவதாகவும், ஆனால் எஞ்சிய 4 ஆண்டு காலமும் அதிமுக நீடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் இல கணேசன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் இருந்த கல்வி முறையிலே மாற்றத்தை கொண்டு வந்து அதன் காரணமாக நீட் தேர்வு எழுதுவதற்கு தகுதியற்றதாக மாற்றியதற்கு யார் காரணம்? நல்லவேளை இப்போது இருக்கிற அமைச்சராவது அதை புரிந்து கொண்டார் என்று கருதுகின்ற. அதன் காரணமாக இந்த முறையான இந்த கல்வி திட்டத்தில் சில மாற்றங்களை அவர் கொண்டு வருவாரானால் அடுத்த ஆண்டு நீட் தேர்வில் நம்முடைய தமிழக மாணவன் சிறப்பாக பங்கேற்பான் என்பது மாத்திரமல்ல, வெற்றியும் பெறுவான். சென்னை அடையாறில் காவலர் என கூறி காதல் ஜோடியை தாக்கி பணம் பறிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். நுங்கப்பாக்கத்தை சேர்ந்த சந்துரு ரமணன் என்பவர் தனது தோழியுடன் அடையாறில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு சென்றுள்ளார். உணவு சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்த அவர்களின் காரை வழிமறித்த ஒரு நபர் தான் போலீஸ் எனவும் பொய் வழக்கு போட்டு விடுவதாக மிரட்டி பணம் கேட்டுள்ளார். பணமில்லை என்று கூறிய சந்துரு ரமணனிடம் ஏடிஎம்மில் எடுத்து தருமாறு அந்த நபர் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து அவரை காரில் ஏற்றிக்கொண்டு சென்ற சந்துரு போலீஸ் ரோந்து வாகனத்தை கண்டு காரில் நிறுத்தினார். தப்ப முயற்சித்த நபரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் அவர் புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த ஜமால் என்பது தெரியவந்துள்ளது. நாகர்கோவிலில் 22 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களுக்கு மாற்று கட்டடம் கட்ட தீர்மானித்து இதன்படி 22 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடம் கட்டப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி பங்கேற்று புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், விரைவான நீதி மட்டுமே குறிக்கோளாக இல்லாமல் தரமான நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் பல வழக்குகள் முடிக்கப்படாமல் நிலுவையில் உள்ள நிலையில் அதனை லோக் அதாலத் மூலம் முடித்து வருவதாகவும் இந்திரா பானர்ஜி குறிப்பிட்டார். உளுந்தூர்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது சொகுசு பேருந்து மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். 10 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை மாதம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் குடும்பத்துடன் திருச்சிக்கு உறவினர் வீட்டிற்கு துக்க நிகழ்ச்சிக்காக சென்று கொண்டிருந்தார். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மாவிடந்தல் பேருந்து நிலையம் அருகே அவர் காரில் நிறுத்தியுள்ளார். அப்போது திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த சொகுசு பேருந்து கார் மீது மோதியது. இதில் காரில் இருந்த தேவிபாலா, நடராஜன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் வந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். பேருந்து கவிழ்ந்த விபத்தில் அதில் பயணம் செய்த 7 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாக் ஜலசந்தி கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க 1983ஆம் ஆண்டு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து எதிர்பார்ப்புடன் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு வழக்கத்தை விட குறைவான அளவு மீன்களே கிடைத்தது. தடை காலத்தில் என்ஜின் பொருத்திய நாட்டு படகுகள், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தப்பட்டது. ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் படகுகள்
பாக் ஜலசந்தியில் மீன்பிடித்தது ஆகியவை தற்போதைய பற்றாக்குறைக்கு காரணம் என்று விசைப்படகு மீனவர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு நாங்கள் கடலுக்கு போகும்போது ரொம்ப ஆர்வத்தோட கடலுக்கு போனோம். ஆனால் கடலில் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களுக்கு மீன் கிடையாது. காரணம் அரசாங்கம் மீன்பிடி தடைக்காலம்னா இயந்திரம் பொருத்தப்பட்ட அனைத்து படகுகளுக்கும் விதிச்சு நடைமுறைப்படுத்தினா தான் இது சாத்தியப்படுங்கிறத நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டோம். எங்களுக்கு மீன் கிடைக்காத காரணமே எல்லா படகுகளும் கடலில் போய் தடை செய்யப்பட்ட வலைகள், அப்புறம் இழுவலை தள்ளு வலை எல்லா வலையும் இழுத்து எங்களை மோசம் பண்ணிட்டாங்க. ஒன்றுமெல்லாம் போச்சு. திருப்பூரில் பல ஆண்டுகளாக நடைபெறும் பால பணிகளை முடிக்காவிட்டால் 3 நாட்கள் திறக்கப் போவதாக ஆளும் கட்சியை சேர்ந்த திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ குணசேகரன் விளங்க பலகை வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் ரயில்வே இரும்பு பாதையை கடக்க சுரங்க பாலம் அமைக்கும் பணி கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை விரைந்து முடிக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இந்த பால பணிகளை இன்னும் 3 நாட்களில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனில் சட்டமன்ற உறுப்பினராகிய தமது தலைமையில் வரும் செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்படும் என்று நேற்றிரவு விளம்பர பலகையை குணசேகரன் எம்எல்ஏ வைத்துள்ளார். இதுகுறித்து அதிமுக அம்மானி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் கேட்டபோது மக்கள் பயன்பாட்டிற்கு தாம் திறந்து வைப்பதில் மாற்றமில்லை என்றும் தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக நாமக்கல்லில் விதிகளை கடைபிடிக்காத 22 ஆட்டிறைச்சி கடைகளுக்கு 8700 ரூபாய் அபராதம் விதித்து நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் தீர்வு பால நிகழ்ச்சியில் கடந்த 7ஆம் தேதி நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படும் பெரும்பாலான ஆடு மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை என்று செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக நாமக்கல் நகராட்சி சுகாதார அதிகாரிகள் 45 இறைச்சி கடைகளில் சோதனையிட்டு விதிகளை மீறிய 22 கடைகளுக்கு அபராதம் விதித்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பாபநாசத்தில் தாமிரபரணி நதியில் தூய்மை பணிகள் நடைபெற்றன. வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நெல்லை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் தாமிரபரணியை தூய்மைப்படுத்தும் பணிகளை பல்வேறு அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஜீவநதி இயக்கம் சார்பில் பாபநாசத்தில் தாமிரபரணியை தூய்மைப்படுத்தும் பணிகளை முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தொடங்கி வைத்தார். தாமிரபரணியை தூய்மையாக வைத்திருக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று இசக்கி சுப்பையா வலியுறுத்தினார். பழனி அருகே மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 7ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடி ஓபலாபுரத்தில் வசித்து வருபவர் ராமசாமி. கூலி தொழிலாளியான இவருக்கு பட்டீஸ்வரி என்ற மகள் உள்ளார். 9ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் கடந்த சில நாட்களாக மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஆயக்குடி மற்றும் பழனி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு பட்டீஸ்வரி உயிரிழந்தார். இதனால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ள அப்பகுதி மக்கள் காய்ச்சலை மேலும் பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்தப்பா புள்ளதான் பேர் பட்டீஸ்வரி. காய்ச்சல் சொல்லி ஒரு வாரம் பழனி ஜிஹெச் சேர்த்துனாங்க. அப்புறம் அங்கே பார்க்க முடியாது, இது கொஞ்சம் தீவிரமான காய்ச்சல் சொல்லி போட்டு மதுரை தாட்டி விட்டாங்க. மதுரையில் கேட்டால் என்னென்ன கரெக்டான முறை சொல்லலாம் என்ன காய்ச்சல்னு. அப்புறம் கொண்டு வந்தாச்சு. இப்போ குழந்தை இறந்துருச்சு. இப்போ பாப்பா. வங்கி லாக்கர்களில் வைக்கப்படும் பொருட்கள் காணாமல் போனாலோ அல்லது திருட்டு போனாலோ அதற்கு வங்கி நிர்வாகம் பொறுப்பேற்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் முறையீடு செய்த வழக்கறிஞர் புஷ்கல்ரா என்பவருக்கு ரிசர்வ் வங்கி மற்றும் 19 பொதுத்துறை வங்கிகள் சார்பில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டது. இதுகுறித்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் முறையீடு செய்துள்ள வழக்கறிஞர் புஷ்கல்ரா வங்கிகளின் இந்த செயல்பாடு அதன் சேவை பலவீனப்படுத்தும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார்.